அனைத்து விட்னஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சாந்தகுமார் அவர்கள் இயக்கிய ரசவாதி அப்படின்ற படத்தை தான் இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். சாந்தகுமார் டைரக்ஷன்ல இதுக்கு முன்னாடி மௌன குரு படம், மகாமணி படம், இந்த ரெண்டு படமே ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே ரொம்ப மெச்சூர்டான எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்ப மெச்சூர்டான ஆடியன்ஸ் தான் அந்த படம் பார்த்தா புரியும். ஸோ அந்த அளவுக்கு மெச்சூர்டான ஒரு டைரக்டர் இப்போ ரசவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை அர்ஜுன் தாஸை வச்சு இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, படத்தினுடைய ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல ஒரு சித்த வைத்தியசாலை வச்சு அதை நடத்திட்டு இருக்காரு. லைட்டாக ஒரு ஹேண்டிகேப் மாதிரி லைட்டாக ஒரு காலும் அவருக்கு சரியா வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தானியா இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல ஒரு மேனேஜர் லெவல்ல அந்த கேட்டகரியில அவங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு அப்பப்ப சில விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது மூலியமா இவங்களுக்கு ஒரு காதலும் ஏற்படுது. ஆனா இந்த காதலுக்கு இடையூறா அந்த ஊருக்கு இருக்கிற ஒரு போலீஸ் வரா. ஆனா அந்த போலீஸ் ஒரு சைக்கோ. ஸோ அந்த கேரக்டர் சுஜித் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்களுடைய காதல் சரியாச்சா, ஏன் சுஜித் அர்ஜுன் தாஸை வெறுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்றக்கான எல்லா காரணங்களையும் கண்டுபிடிச்சு சொல்றதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனர் கதை. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுஜித் அவர்கள் தான் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு சைக்கோத்தனமான ஒரு வில்லன் ரோல். அதாவது படம் அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணலையா அப்படின்னு கேட்டா, அர்ஜுன் தாஸுமே ஒரு மிரட்டலான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் பண்ண படங்களே தி பெஸ்டா அவர் கேரியர் பெஸ்டா இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில எந்த தவறுமே பண்ணாத அளவுக்கு தான் ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் தான் செட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அர்ஜுன் தாஸ் கொடுத்திருக்காரு. ஆனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி ஓவர் டேக் பண்ணல யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சுஜித் அவர்கள் தான் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அருமையா பண்ணியிருக்காப்புல. அந்த சைக்கோத்தனங்கள் அப்படியே தெரியும் அந்த ஸ்கிரீன்ல. அதை அந்த வில்லனை காட்டுறாங்க அப்படின்றாங்களா, அந்த சமயம் தியேட்டர்ல இருக்கவனுக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும், வந்துட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வில்லன் ரோல் ரொம்பவுமே அருமையா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தனி ஒருவன் ஞாபகம் வந்துச்சு. அந்த தனி ஒருவன்ல ஹீரோவும் நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனா இருந்தாலுமே அரவிந்த் சாமியுடைய ரோல் அந்த ரோலை டம்மி ஆக்கிட்டு இவர் அப் ஆயிடுவார். ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் தெரிஞ்சிச்சு. ஸோ இதுல அர்ஜுன் தாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் இருந்தாலுமே அந்த வில்லன் ரோல் அர்ஜுன் தாஸுடைய ரோல் ஓவர் டேக் பண்ணி மேல வந்துருச்சு. எப்பவுமே ஒரு படத்துல வில்லன் ரோல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னாலே உங்களை சீட்ல உட்கார வச்சு படம் பார்க்க வச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயத்த, அந்த மேஜிக்கை சாந்தகுமார் அவர்கள் இந்த படத்துல அருமையா பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸுக்கு எல்லாமே செட் ஆகுது. அவருடைய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகுது. அந்த எமோஷனல் சீன்ஸ் ஓரளவுக்கு செட் ஆகுது. ஒரு செட்டிலான ஒரு நடிப்பை தான் கொடுத்துருக்காரு. ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த ரொமான்டிக் போர்ஷன்லாம் சரியா எடுபடலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவருக்கே அந்த ரொமான்டிக் போர்ஷன்லாம் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். கதாநாயகி தானியா அவர்களும் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த ரோலை மட்டும் கரெக்டான லெவலில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் தில் படம் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா தில் படமும் இதே மாதிரியான ஒரு சாயல்லாம் லைலா விக்ரம் இருப்பாங்க. ஸோ அதுக்கு இடையூறா அந்த போலீஸ்காரர் இருப்பாங்க. ஸோ அதே ஒரு கான்செப்ட் தான் இது. அதுல கொஞ்சம் சில பல அந்த திரைக்கதையில மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த விஷயமும் கொஞ்சம் நெருடலாவே இருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்துட்டு இருக்குமா, இந்த படம் பார்த்துட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த படத்துடைய சாயல் இதுல அதிகமா இருந்துச்சு. சில விஷயங்கள் எப்பயுமே சாந்தகுமாருடைய படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காவே சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அர்ஜுன் தாஸுக்கு வர்ம கலையெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனா அதான் ஃபைட் சீன்லாம் வருது. ஆனா அந்த ஃபைட் சீன்ல அந்த வர்ம கலையெல்லாம் வச்சு அவர் ஏதாவது பண்ணாரா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சீன் இருக்கா அப்படின்னா அது மாதிரிலாம் எந்த சீனுமே இல்லை. ஸோ அப்போ எதுக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு சீன் அவருக்கு வர்ம கலையெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் கேள்வி எல்லாம் கூட அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக ஸ்லோவாக தான் வரும். நீங்கள் ஒரு மணிரத்னம் படம் பார்த்துட்டு இருந்தால் என்ன ஃபீல் வருமோ அதே ஃபீல்ல அப்படியே ஸ்லோவாக தான் வரும். எப்போ வில்லன் உள்ள என்ட்ராரோ அப்போதான் படம் உங்களுக்கு படமே இப்போதான் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அதுக்கப்புறம் தான் படமே சூடு பிடிக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பரபரப்பாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த அளவுக்கு சைலண்டாக தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செகண்ட் ஹாஃப்ல பரபரப்பா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே பக்கவா இருந்தாங்க. என்னதான் ஸ்கிரீன் பிளே பக்கவா இருந்தாலும் அந்த கேரக்டர் அந்த கதைக்கான அந்த ஆக்ஷன் ஆக்டிங்கை கொடுத்தாதான் அந்த படம் ஜெயிக்கும். ஸோ அந்த விஷயத்துல அர்ஜுன் தாஸும் சரி சுஜித்தும் சரி பக்காவா தான் பண்ணியிருந்தாங்க. மெயினா சுஜித் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னுமே படம் பார்த்து வந்தாச்சு இன்னுமே அந்த சுஜித்தினுடைய அந்த கேரக்டர் ரோல், அந்த சைக்கோத்தனமான அந்த ஒரு போலீஸ் அந்த ரோல் இன்னுமே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அருமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தமன்
வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அவருடைய அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்ல அங்கங்கே அந்த சில்னு ஒரு சவுண்டோட ஒரு பிஜிஎம் வரும், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். அதே மாதிரி சுஜித்துக்கு வில்லனுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருடைய காலர் டூனாக கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமன் வந்து மிரட்டி விட்டாப்ல. செகண்ட் ஹாஃப்ல அந்த த்ரில்லர் சீனுக்கு ஏற்றதுக்கு என்ன பிஜிஎம் போடணுமோ அந்த பிஜிஎம் வந்து கரெக்டான பொருளை போட்டிருந்தாரு. சாந்தகுமார் அவருடைய படத்தில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மௌனகுருவா எடுத்து பாருங்க, நீங்கள் மகாமுனி எடுத்துக்கோ, எல்லா படத்துமே டைலாக்ஸ் வந்து அருமையாக இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே டைலாக்ஸ் வந்து அற்புதமாக இருந்துச்சு. மெயினாக வந்து இந்த குடிகாரர்களுக்காகவே ஒரு டைலாக்ஸ் இருக்குப்பா, 4 வகையான குடிகாரர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஒன்று சொல்லுவார். நீங்கள் அதை கேளுங்க, கண்டிப்பாக வந்து அந்த குடிக்கிற ஆளுகளுக்கு ஃபுல்லாக வந்து அந்த டைலாக்ஸ் வந்து கரெக்டாகவும் வந்து டைலாக் எழுதி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்பயுமே சாந்தகுமார் படத்தில் அந்த டைலாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கான வீரியமும் அந்த டைலாக்ஸ்லேயும் இருக்குது, இந்த படத்துலையுமே வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து எல்லாருக்குமான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா சாந்தகுமார் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த படம் பிடிக்கும். சாந்தகுமார் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும், செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கிரிப்பிங்காக அவங்க வந்து ஸ்க்ரீன் பிளேல பரபரன்னு உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமான படமா அப்படின்னா எல்லாத்துக்குமான படம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் ஆடியன்ஸு போய் உட்காந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு தான். ஆனால் ஒரு சாந்தகுமாருடைய டைரக்ஷனுடைய ஃபேன்ஸாக இருக்கிறவங்களும் சரி, ஒரு சினிமா லவராக இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஸ்டோரி தான் வந்து கொடுத்துருக்காரு. நார்மலாக போய் உட்காந்து பார்த்தா அந்த படம் வந்து பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் தான் வந்து சாந்தகுமார் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ சொன்னது தான், சாந்தகுமார் ஃபேன்ஸாக இருந்தீங்க, சினிமா லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க, உங்களை வந்து என்ஜாய் பண்ணி அனுப்பும். ஒரு நார்மல் ஆடியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக 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 குறைவு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோ, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தூங்கிடுவீங்க, செகண்ட் ஹாஃப்ல யாராவது எழுப்பி விட்டு பாருப்பா இப்போ படம் எப்படி போகுது அப்படின்னு சொன்னாதான் உண்டு. ஸோ பார்த்து நீங்கள் போய்க்கங்க. ஏன்னா இந்த படம் வந்து நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க மாட்டேன். ஒரு தடவை பார்க்கலாம், ஆனால் அந்த ஃபேன்ஸாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும், இல்லாதவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து டோட்டலாகவே வந்து கிடையாது. ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு திரையரங்க சந்தில் அவங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.